கடவுளே, என்னைக்கு தான் அந்த கஷ்டம் தீருமோ? எனக்கு பசிக்குது. சாப்பாடு என்ன இருக்குது? சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே வீட்டில். இந்த வேலி எனக்கு கடன் கொஞ்சம் தரையிடுமா? இப்போ புத்தகத்தில் 10-15,000 ரூபா கடன் இருக்குது. உனக்கு கடன் கொடுத்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பார்த்து தாங்க. இதான் கடைசி சாமானியமே. கடன் கேட்டு இங்கே வரக்கூடாது. ஐயா ஐயா ஐயா, என்ன கடையில் பிரச்சனை? இந்த வேலி ஏசினாரு. என்ன பிரச்சனை? கடை பிரிச்சது தான். நான் தான் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கேன். மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். உங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். போகமனுக்கு கையில் காசும் தருவேன். மக டாக்டர் படிக்க ஆசைப்படுது. வயசும் பத்தாது. வெளிநாட்டு சரி வருமா? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். நீங்கள் எதுக்குமே யோசிக்காதீங்க. முதல்ல வீட்டில் கேட்டு தான் சொல்லணும். அப்போ வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் பேசிக்குவோம். தங்கச்சி, நீங்கள் படித்து என்ன ஆக ஆசைப்படுறீங்க? நான் டீச்சர் ஆகுவேன். சரி, நீங்கள் என்ன ஆகுவீங்க? நான் படித்து டாக்டர் ஆகத்தான் ஆசைப்படுறேன். ஆனால் நம்ம வீட்டு நிலைமை. யார் இவர் வந்திருக்காரு. நம்ம பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பு இருக்கு. பிள்ளைக்கு 14 வயசே. எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போகமனுக்கு உங்களுக்கு கையில் 50,000 காசும் தருவேன். வீடையும் பாருங்கள். வீடும் கட்டணும். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. வீடை பார்த்தா தெரியுது. உங்களுக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்குது. அதை பற்றியும் யோசிங்க. உங்களுக்கு படிக்க வைக்கவும் வசதி பத்தாது. உங்கள் மகளுக்கு அங்கே நல்ல சம்பளம் கிடைக்குது. கடன் பிரச்சனையும் தீரும். சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி சரி மகிட்ட பேசி அனுப்புறதுக்கு வழியை பாருங்க. மக வந்த உடனே கேட்டு சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் ஃபோன் நம்பர் வாங்கித்தாரு. கோல் கொடுங்க. பதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இருட்டாச்சு. லாவலை பார்த்திக்கல. வில்லா விஷயத்தை பிள்ளைகிட்ட கேட்டீங்களா? நீங்கள் வரத்தட்டியிருந்தா இருந்தே வந்த கைக்கு சொல்லலான்னு. என்னங்கம்மா? உன்னை வெளிநாடு அனுப்ப தாமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டு கஷ்டத்தையும் தெரியும் தானே. சாப்பாடு கூட வசதி இல்லாமல் இருக்கும். நான் படிக்கணும் தானேம்மா. கஷ்டத்தை புரிஞ்சிக்காம. அம்மா, வெளிநாட்டு போடாத தங்கத்தை படிக்க வைக்கலாம். வீடு வாசலாம் கட்டலாம். என்னப்பா, நீங்கள் தானே நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ இப்படி சொன்னா? என்னம்மா டாக்டராக படிக்க நினைக்கிற? நம்ம குடும்ப கஷ்டம் தெரியும் தானே. நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய படிக்க பணம் இருக்கா? இருக்கிறவா சாவுருவா. அக்கா, நீங்கள் அழுவாதீங்கக்கா. அம்மா, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏங்க அழுவுறீங்க? பிள்ளைய நினச்சி தான் அழுவுறேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. காலைல பேசிக்கலாம். சரி சரி சரி. ஏன் அம்மா? அப்பா, உங்கள் சந்தோஷம் தான்ப்பா என் சந்தோஷம். ஏன்? என்னம்மா?
அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. படு காலைல பேசிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீட்டில் சாபா இருக்கா? இல்லை ஒன்றுமே இல்லை, வாங்கிட்டு வரணும். ஐயோ சாமி, என்ன சத்தம்? கண்ணாடி உடஞ்சிருச்சுமா. சரி சாமி, அழுவ. அம்மா நான் வெளிநாட்டுக்கு போகிறேம்மா. கவனமாக போயிட்டு வாமா. சாமி கவராக போயிட்டு வர்றோம். நம்ம பிள்ளைகிட்ட தான் கடிதம் வந்திருக்கு. ஐயோ இங்கே தாங்க, நான் படிக்கிறேன். அன்புள்ள அம்மா, அப்பா, தங்கச்சி அவர்களுக்கு நலத்திற்கு கடவுளை வேண்டுகிறேன். அம்மா, என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். எனக்கு இங்கு சரியான வேலை கஷ்டம். எல்லா வேலையையும் நான் தான் செய்தேன். இங்கே அவங்க வீட்டு சின்ன குழந்தையை நான் தான் பார்த்துக்குவேன். ஒரு நாள் நீங்கள் தங்கச்சிக்கு பால் கொடுத்து புறை ஏறும்போது முதுகில் தட்டுவீங்க. அதே போலத்தான் இந்த வீட்டு குழந்தையை மெதுவாக தட்டினேன். என்ன ஆச்சோ தெரியல அம்மா. இந்த வீட்டு எஜமானி என்ன அடித்து போலீஸில் பாரம் கொடுத்தாங்க. எங்கெங்கேயோ ஒப்பம் வைக்க சொன்னாங்க, ஒப்பம் வச்சிட்டேன். இப்போ நான் ஜெயிலில் இருக்கிறேன். நான் வருவேனோ தெரியாது அம்மா. சாமி என் புள்ள என்ன இருக்கல்வி? ஐயோ சாமி, என் புள்ள போச்சு. என் தங்க மகளே, உன்னை நம்பி தானம்மா இருந்தேன். என் ராசாத்தி. ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ, யாரடிச்சி நீ அழுதாய் கண்மணியே கண்ணுரங்கு. ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ, நான் கொடுத்த பாடெல்லாம் ரத்தமாய் போனதங்கே. என் ராசாத்தி என்னாச்சி உண்முகம் பார்க்கலியே. கண்டம் விட்டு கண்டம் போனா அவள் கஷ்டமெல்லாம் தீருமுன்னே. கள்ள பைய சொல்ல கேட்டு அனுப்புனே ராசாத்தி. என் கண்ணை இப்போ பார்க்கலியே ராசாத்தி. ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ. அப்பா, வெளிநாட்டுக்கு நான் வேணாம் அப்பா.